வரலாற்றை மாற்றிய பழங்குடியின பெண் விஜய் சொன்ன வார்த்தை. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் தன்னுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கும் படிப்பு மிகவும் அவசியம். ஆனால் சமீப காலமாக படிப்பு என்பது கட்டாயம் அல்ல, பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கல்வி கற்க வைக்காதீர்கள் என்று கருத்துக்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்தன. ஆனால் கல்விதான் எல்லாம் என்று படிப்பின் முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு பதிலளித்து வந்தார்கள். கல்வி ஒருவரை எங்கிருந்தோ எங்கோ எடுத்து செல்லும் என்பதற்கு பல பேரை உதாரணங்களாக கூறலாம். அந்த பல பேரில் மற்றொரு நபராக இணைந்துள்ளார் 23 வயதே ஆன பழங்குடியின பெண் ஸ்ரீபதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீபதி. ஏழ்மை குடும்ப பின்னணியில் வளர்ந்த ஸ்ரீபதி கல்வியின் முக்கியத்துவம் கருதி வறுமையிலும் போராடி கல்வி கற்று BA BL சட்டப்படிப்பை முடித்தார். சட்டப்படிப்புக்கு படிக்கும் போது ஸ்ரீபதிக்கு திருமணமான நிலையில் ஒரு குழந்தை உள்ளது. தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்த ஸ்ரீபதி பிரசவமான 2வது நாளில் தன்னுடைய கணவர் உதவியுடன் சென்னைக்கு காரில் வந்து சிவில் நீதிபதி தேர்வை எழுதினார். வழிகளுக்கு இடையே தேர்வை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்தார். அவர் மட்டுமல்ல, அவரது குடும்ப உறவினர்களும் கூட தேர்வின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருந்தனர். நீண்ட உழைப்புக்கு தன்னம்பிக்கை கைமேல் பலன் கிடைத்தது போன்று சமீபத்தில் சிவில் நீதிபதி தேர்வு முடிவுகள் வெளியானது. பெரும் பதற்றத்துடன் முடிவுகளை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீபதிக்கு தேர்வின் முடிவு சாதகமாக அமைந்தது. TNPSC தேர்வில் ஸ்ரீபதி வெற்றி பெற்று இருந்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீபதி. பல அரசியல் தலைவர்கள் பாராட்டி வரும் நிலையில் நடிகரும் TVK தலைவருமான விஜயும் போனில் நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாராம்.